அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹல் அலீம் வனுசல்லிம் வனுசல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் உண்டாகட்டுமாகுக. ஆமீன். அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது, நம்மை கண்காணிப்பவன் யார்? அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே தெளிவுபட குறிப்பிட்டு காட்டுகிறான். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தன்னை பற்றி குறிப்பிட்டு காட்டுகிறான். அடியார்களே, படைத்த ரப்பாகிய நான் உங்களை எந்நேரமும் கண்காணித்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நாம் பேசுகிற பேச்சை கேட்கிறான், நமது பார்வைகளை பார்க்கிறான், நமது செயல்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற விஷயம் அனைவர்களுக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் உண்மையாகவே அல்லாஹுவையும் ரசூலையும் ஏற்று ஈமான் கொண்டு இறை அச்சத்திலே தெளிவானவர்களாக வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் தமது வாழ்க்கையிலே பேசுகிற பேச்சை சரியாக முறையில் கையாளுவான். பார்க்கிற பார்வை சரியானதாக இருக்கும். அவனுடைய அங்க அவயங்களின் மூலமாக நடைபெறக்கூடிய எந்த செயல்களாக இருந்தாலும் நாம் செய்கிற செயல்கள் அனைத்தையும் படைத்த இறைவன் கண்காணித்து கொண்டிருக்கிறான். ஆகையினால் நாம் தவறான செயல்களின் பக்கம் நம்மை நாம் ஆட்படுத்திவிடக்கூடாது என்கிற விஷயத்தில் உண்மையான இறை நம்பிக்கையாளன் தயாராக இருப்பான். அல்லாஹ்வின் மீது அவநம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் தானே பார்க்கக்கூடியவன் தான், கையை பிடிச்சி தடுக்கவா போகிறான், பொய் சொல்கிறத தடுக்கவா போகிறான், தவறான பார்வையை பார்க்கிறோமே அந்த பார்வையை இறைவன் தடுக்கவா போகிறான் அப்படிங்கிற ஏளனமான ஒரு சிந்தனை இன்றைக்கு மனிதனிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் மனிதன் தவறு செய்வதற்கு இலகுவாக அது அமைந்து விடுகிறது. இது ஷைத்தானுடைய சூழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு வியாபாரம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த வியாபாரத்திலே பொருளுக்குண்டான தன்மைகளை சொல்லாமல், பொருளுக்குண்டான விஷயங்களை வெளிப்படுத்தாமல், பொருளை பற்றி மிகைப்படுத்தி பொய் பேசி வியாபாரம் செய்கிற வியாபாரிகளை இன்றைய தினம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லது ஏதேனும் காரியம் சாதிக்க வேண்டுமா, பல பொய்களை சொல்லி நம்ப வைத்து அத்தகைய பொருட்களை வியாபாரம் செய்கிற நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். டிவி பார்த்து கொண்டிருக்கிறோம். டிவியிலே ஹராமான காட்சிகள் எல்லாம் தென்படுகிறது. ஹராமான படங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் தவறு என்று தெரியும். ஆனால் தவறு தானே, அல்லாஹ் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான், பார்த்தா பெருசாக பிடிச்சிட போகிறானா அப்படிங்கிற ஒரு சிந்தனை இன்றைக்கு சில மனிதர்களிடத்தில் இருக்கிறது. அதே போன்று யாரை பற்றியாவது அவதூறு பேசுவது, யாரை பற்றியாவது தவறாக பேசுவது, இதுபோன்ற செயல்களில் யாரேனும் ஈடுபட்டால் நம்ம பேசுகிறத என்ன அல்லாஹ் கேட்கவா போகிறான், அல்லாஹ் கண்காணிக்கிறான் என்று தெரியும். இருந்தாலும் கூட அவர்களுடைய உள்ளத்தில் ஷைத்தான் எப்படி போடுகிறான் என்று சொன்னால், ஆமாம் நம்ம பேசுகிற பேச்சை உடனே அல்லாஹ் கேட்டு நமக்கு நான் தண்டனை கொடுத்துட போகிறானா அப்படிங்கிற சிந்தனை சில பேருக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் உணவினுடைய விஷயங்களில் ஹராம் ஹலாலை பின்பற்றுவது கிடையாது. நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் ஹராமா ஹலாலா என்பதை பார்ப்பது கிடையாது. நமக்கு தேவை காசு, எப்படி வந்தாலும் பரவாயில்லை. யாரையும் ஏமாற்றி, அடுத்தவருடைய மனதை காயப்படுத்தி, அடுத்தவருடைய பொருளாதாரத்தை நசுக்கி, அடுத்தவருடைய வாழ்க்கையை அழித்து, நமக்கு தேவை பணம் வரணும். எவன் எப்படி போட்டு போனால் நமக்கு என்ன, நமக்கு தேவை பணம் வரணும். அதன் மூலமாக நம்ம சந்தோஷமாக இருக்கணும். மனிதா, உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளாதே. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. நிச்சயமாக உன்னை படைத்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், உன்னை படைத்த இறைவன் எப்பேற்பட்ட தரஜாவில் இருக்கிறான் என்று சொன்னால், உன்னை எந்நேரமும் கண்காணித்து கொண்டிருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த இறைவனுடைய பார்வை இல்லாத மனிதர் எந்த உலகிலும் வாழ முடியாது. அந்த இறைவனுடைய கண்காணிப்பினால் தான் நாம் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
எந்த மூளை முடுக்குகளில் நாம் ஒளிந்து கொண்டு எவ்வளவு பெரிய தவறை செய்தாலும் அந்த தவறை அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டு தான் இருக்கிறான். அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்கிற அச்சம் எந்த மனிதனுடைய உள்ளத்தில் இல்லையோ அவன் உண்மையான ஈமானுடைய தரஜாவை பெற்றவனாக முடியாது. எந்த ஒரு மனிதன் அல்லாஹினுடைய அச்சம் இல்லாமல் இந்த உலகத்தினுடைய ஆசாவாசங்களுக்கு அடிமைப்பட்டு காசு பணங்களுக்காக வேண்டி பொய் பித்தலாட்டங்கள் செய்து மோசடி செய்து எந்த ஒரு மனிதன் இறை நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிறானோ அவன் இஸ்லாமியனாக இருக்க முடியாது. அதைத்தான் அல்லாஹ் கூறுகிறான், மனிதா உண்மையை பேசு, மனிதா மோசடி செய்வதிலிருந்தும் உன்னை பாதுகாத்துக்கொள், பாவ செயல்களிலிருந்தும் உன்னை பாதுகாத்துக்கொள். ஏனென்றால் ஹாத்தமுன் நபியினா முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்ந்த 63 ஆண்டு காலத்திலே நிறைய சிரமங்களை அனுபவித்திருக்கிறார்கள், மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள். ஆனால் எந்த நேரத்திலும் அவர்கள் தவறான வழியை கையாண்டது கிடையாது. எவ்வளவு பெரிய உயிர் போற காரியமாக இருந்தாலும் கூட சத்திய மார்க்கத்தை மாத்திரமே பின்பற்றி வாழ வேண்டும் என்று இருந்தவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் எப்படி இருக்க போகிறோம்? அருமையான பெருமக்களை, நாம் செய்கிற எல்லா நிகழ்வுகளையும் அல்லாஹ் கண்காணிக்கிறான். கண்காணிப்பவனின் கண்ணில் நாம் நன்மையாளர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.